இன்னும் திருக்கோளூர் 8 கிலோமீட்டர்ஸ் தான். மறுபடியும் செட்டப் எல்லாம் கலைஞ்சிருச்சு. காலைல ஒரு 50 ரூபாய்க்கு போட்டேன், நேற்று 30 ரூபாய்க்கு போட்டேங்க. 70 ரூபாய்க்கு தான் போட்டேன். இவ்வளோ தூரம் வந்துருச்சு வண்டி. விழுப்புரமே வந்துடும் போல். விழுப்புரம் வண்டி திருக்கோளூரில் பாதி தூரம் போகும் போல். ஆமாம், சரி மைலேஜ். ஒரு 2 மைமாக போச்சுங்க இந்த சைடு. அதனால தான் நான் வந்து டக்குன்னு லாக் செட்டப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே ஓடிடுச்சுங்க. ஆமாம், 2 வந்து சூப்பர் ஃபிகருங்க. ஆமாம், சரிடா போய் ஜாலியாக அப்படியே பார்த்துடலாம்டா, பார்த்துட்டு ஏதாவது அட்ரஸ் கேட்கலாம்டா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்குள்ளே ஒன்றும் செட் ஆகலை. ஐயோ, உங்கள் பெரிய இடம் போடுற இருக்குது, ஏதாவது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், 2 மைமா. இந்த டேர்னிங் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டேர்னிங். அப்படியே ஜாலியாக வளைக்கலாம். அப்படியே டயருக்கு ஸ்லிப்பாகி விட்டுற போகுது பிகில். ஐயோ, இந்த பொண்ணுங்கன்னு அங்கேயே நிற்குதே. போச்சுடா, நம்ம குத்து வச்சது அவ்வளோதான்டா அப்படின்ட்டு போக வேண்டியதான். ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான். டக்குன்னு வந்தாச்சு நம்ம. இப்படி தூக்கி வச்சாதாங்க கரெக்டாக இருக்குது. ஆமாம், ஒரு கையில் தூக்கி வச்சுட்டு ஒரு கையில் ரேஸ் பண்ணிட்டு எவ்வளோ நேரத்துக்கு கிளச்சு யார் யூஸ் பண்ணுவா? கால் தான். நான் கிளச்சை பிடிக்காமல் அப்படியே கீர் போட வேண்டியதான். ஓகேங்க, போயிட்டு ஃபுல் செட்டப் பண்ணிட்டு தான் விழுப்புரத்துக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா கிராஸாக வச்சுட்டான். ஆமாம், வீடியோ கிராஸாக தெரியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பேசி சும்மாவே வாய்ஸ் கேட்க மாட்டேது. இதில் இவ்வளோ ஸ்பீடு வேறு போனால் எப்படா கேட்கும்? ஐயோயோ, அலசுதே வண்டி. அவ்வளோதான், ஹெல்மெட்டும் பறகுது, நம்மளும் பறந்துட வேண்டியது தான். இந்த காற்று சத்தம் அநியாயத்துக்குன்னு கேட்குது. பெட்ரோல் போடலான்னு பார்த்தா ஒன்றும் வேலையாகாது போல். இந்த வண்டி மாட்டுன்னு போயிட்டே இருக்கு. என்னடா இது, எங்கேயும் நிற்க மாட்டேங்குதே. நின்றுச்சுனா போதும், பெட்ரோல் போட்டுன்னு போயிடலான்னு பார்க்குறேன். எங்கே நின்னா இல்லை ஜிபேர் பண்ணிடலாம், ஜிபேர் பண்ணிட்டு சரி போட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணால் அது ஒரு பிளான் பண்ணுது. போயினே இருக்குது. அந்த ஹைவேக்கே போயிடும் போல் இருக்குது. அதுக்குள்ளே எதாவது ஏடிஎம் பார்த்தா அப்படியே நிறுத்திட வேண்டியது தான். அதுவும் நம்பர் 1 ஏடிஎம். ஏன்னா அதில் தான் 100 ரூபாய் எடுக்க முடியும். அப்பப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வேண்டியதான். இன்னும் 4 கிலோமீட்டர் தான் விழுப்புரம். நேராக ஃபஸ்ட்டு போனால் இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரோல் நம்ம நிறுத்தி செக் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். யாரும் இல்லாத இடமா பார்த்து நிறுத்தி செக் பண்ணிட்டு அடுக்க வேண்டியதான். சும்மாவே சத்தம் கேட்காது. இவ்வளோ ஸ்பீடு வேறு போகிறேன், எப்படி தான் வாய்ஸ் கேட்க போகுதோ. விழுப்புரம் இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் இருக்கிறது. உண்மையிலுமே ஹெல்மெட் போட்டால் தலைகாலே புரியாது போல். ஏன்னா பின்னாடி வர வண்டியை நான் பார்க்கவே மாட்டேன். முன்னாடி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கேன். சில இது ஃப்ரண்ட்டில் தான் பார்க்குறான். பேக்கில் என்ன வருது என்ன எதுன்னு தெரியல. அந்த பல்சர்காரன் டக்குன்னு கிராஸ் ஆகிறான். ஆமாம், இனிமேல் என்ன பண்ணணும், கண்ணாடியும் பார்க்கணும், முன்னாடியும் பார்க்கணும். ஆமாம், இப்படி பார்த்தா தான் வேலையாகும். ஏன்னா வந்து நேரமே சரியில்லை. ஆமாம், எவனோ சூனியம் வச்சுனா அதுவாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. குப்பை வண்டி யாராவது குப்பை போனோன்னா அங்கே போட்டுக்குங்க. ஆமாம், டீ குடி தந்தாங்க குடிச்சிருங்க கணபதி கல்ல. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது, அதாவது பொலிருவா டெம்போவில் இருக்குல்ல, அது இந்த சைடு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன கடைன்னு நமக்கு தெரில. அதை நான் காட்டுறேன். யாராவது பொலிருவா வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். விழுப்புரத்தில் இங்கே டிஸ்கவுண்ட்டும் உண்டு. லாகிங் கரெக்டாக தெரியுதான்னு தெரியலையே. அதுக்கு தான் செட்டப்பை மாற்றாதரா அப்படியே லாக் பண்ணுறேன்னு கேட்கவே இல்லையே நான். இப்போ இந்த வண்டியை நிறுத்தி செக் பண்ணுற வேண்டியதாங்க. அதான் இல்லை, ஹைவேக்கே போயிடலாம். ஏன்னா அப்புறம் ரிட்டர்ன் தள்ளி வாட்டி எவன் டோக் பண்ணுவான்? எவனும் டோக் பண்ண மாட்டான். தள்ளிட்டு தான் வரணும் அப்படியே. தள்ளிட்டு தாங்க வரணும், வேறு வழி இல்லை. அங்கே பாருங்க, மேலே சரியான பிரிட்ஜு. அப்படியே இருங்க லாக் தருதுன்னு பார்த்துக்கிறேன்.
ஓகே தெரியுது. ரோடெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. அப்படியே போனால் இந்த மாதிரி ரோட்டில் தான் போகணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி ரோட்லலாம் நம்ம நிறைய டைம் போயிருக்கோம். ஆமாம், நிறைய டைம் இந்த மாதிரி ரோட்லலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி போடலான்னு பார்த்தா சரி திருப்பி பண்ணிடலாம். இந்த பழைய மாதிரி எங்கெங்கே போனோமோ எல்லாத்தையும் எடுத்து போடலாம். ஆமாம், இது வந்து ஒரு வேலைன்னு கேட்டால் இது ஒரு வேலை இல்லை. ஆனால் இதுதான் இப்போதைக்கு வேலை, வேறு வேலை இல்லை. ரயில்வே கேட்னா நார்மல் இது அந்த இது பண்ணுவாங்க. இது போட்டால் எல்லா வண்டி நின்று ஆகணும். அது எல்லாருக்கும் தெரியும். ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது, அங்கேயே போயிடலான்னு பார்க்குறேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதை தாண்டி தான் அது தாண்டி கிடையாது. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பில்டிங் டாட்டா மோட்டார்ஸ்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் கடை எல்லாம் நல்ல பங்கமான ஏரியா தான் இதுவும். அங்கே பார்த்தா பஜாஜ் ஷோரூம் இருக்குது. பஜாஜ்னா ஆட்டோ பஜாஜ். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த வண்டி இதுவே காணமேனா நான் முன்னாடி போகணுன்னா நான் தான் முன்னாடி போகணும். ஆமாம், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, சரியான ஹாஸ்பிட்டல் பார்த்துக்குங்க. சுமந்தி ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு. இப்போ நான் திருப்பி காட்டுறதுனால வந்து தலைவலி எடுத்துக்குதுன்னு இதோ பாருங்க. இதுதான் அந்த மகேந்திரா கம்பெனி. கார் வேணுன்னா வாங்கிக்கலாம். ஆமாம், ஒன்றும் இல்லைங்க, இன்னும் ஒரு 200 எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். நேராக பாண்டிச்சேரிக்கு அடிச்சிருக்கலாம். பாண்டிச்சேரி போயிட்டு அப்படியே ஜாலியாக பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்பி ரிட்டன் அப்படியே உடனே வர மாதிரி கணக்கு பண்ணேன் நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்ஜெட் இருந்துச்சு, பணம் இல்லாமல் இல்லை, இருந்துருச்சு, காலி ஆகிடுச்சு. நான் தான் காலி பண்ணிட்டேன். பாருங்க, ஹேண்டில் க்ளவுஸ் 100 ரூபா, வாட்டர் சர்வீஸ் ஒரு 100, 200, செயின் டைட்டு, அப்புறம் பிரேக் டைட்டு இதுவே 50, 250 ரூபா. பெட்ரோல் இப்போ பெட்ரோல் ஒரு 150 ரூபா ஆகிடும். 250, 300, 400 ரூபா காலி. ஓகே, லாக் பாயிண்ட் தான் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் செட்டப்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது, கரெக்டாக போகுது. நல்ல வேலை சிக்னல் போட்டாங்க, நம்ம நேரம் பேசுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி போய் நின்னா ஏதாவது பார்க்கலாமா? அதான் பண்ண போகிறேன். இப்போ மறுபடியும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் எடுத்து லாகலாம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஃபுல்லாக வேஸ்ட்டாக போட்டா வேணுமா? நல்ல வேலை எவனும் பிடிக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். இது வேறு லைட்டாக ஷேக் ஆகுது. இந்த லெஃப்ட் சைடு தான், இந்த லெஃப்ட் சைடு தான் கிராஸ் ஆகணும் நம்ம. ஆமாம், இந்த லெஃப்ட் சைடு போனால் தான் ஹைவே. ஹைவே போக முடியும். ஓகே, நிழல் கூடலாம் சூப்பராக இருக்குது. நான் காட்டுறேன். நம்ம ஹைவேக்கு போனால் நின்னா சரியாக க்ளீனாக பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, மொபைல் ஆடுதுங்க. ஃபுல் டைட் ஏற்றுறேன். கீழே வச்சுற மாதிரி. எனக்கு 2 தலைவலியாக இருக்குது. இது லாக் ஆகலையா? டக்குன்னு லாக் ஆகலைன்னா இம்மா நேரம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்தான், சும்மா இல்லை. திரும்பி ரிட்டர்ன்லாம் அந்த சைடு வர முடியாது. சிங்கிள் போட்டாங்க, 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். 1 ஹவர் அவுட்டு ஆகிடும். அதனால் கன்ஃபார்மாக சரி இந்த ரூட்டில் போகலான்னு பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. நான் சொல்கிறது ரோடை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்குது, நல்ல பயங்கரமான ஒரு ஸ்டேட் பேங்க். யாராவது பணம் எடுக்க தந்து அங்கே வந்து எடுத்துக்கலாம். நம்ம பக்கத்துலேயே மைமா வந்துருச்சு. என்னங்க ரோட்டில் தலை சீவிட்டு போகுது. ஐயோ, இந்த லாக்லாம் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகி போச்சு, டென்ஷனாக இந்த ஃபோனே உடச்சிருவான். ஆமாம், பின்னாடியே போயிடலாமே. அதுக்கு தான் நான் சொன்னது.
ஒழுங்கா போடா. இதில் கிராஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த லாக் மட்டும் கேன்சல் ஆகக்கூடாது, செம்ம டென்ஷன் ஆகிடும். இதில் கட்டு அடிக்குதுன்னு பார்த்தா கட்டு அடிச்சாச்சு. ஓகே ரைட்டு. ஓகே அப்பா, உயிரை பணைய வச்சு ஓட்டுறதா இருக்குதுங்க. ஒரு வழியாக அதை பண்ணிக்கிட்ட போயாச்சு. அதுதான் ரோட்டில் தலை சீவிட்டு போகுது. பயங்கரமாக அப்படியே சீப்பை தூக்கிடலாம் போல இருக்குது. க்ரீன் கலர் சிக்னலாங்க போச்சு. நம்மளை சும்மாவே சாவடிப்பாங்க. இதில் இந்த சிக்னல் லாக் மட்டும் கேன்சல் ஆகிடக்கூடாது. அந்த இன்னொரு கேமரா லாகில் தான் இருக்குது பார்த்து. அது நான் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன் பைக்கில். அது ஆக்ஷன் கேமரா தான். ஆமாம், அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமே முடிஞ்சிருமே. ஓகேங்க, ஹைவேக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான். பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடு இருக்குது. ஐயோ, நிறுத்தி பெட்ரோல் செக் பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் லாக் ஆகுதுன்னு பார்த்துக்கிறான். இப்போ ஓகேங்க, இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது. அம்மா லாக் கஷ்டப்பட்டு எடுத்த லாகலாம். நல்ல வேலை இதுவாகல. உயிரே ஊசலாடி போச்சு அந்த இடத்துல. அந்த பஸ்ஸு ஒன்று வந்துருச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சைடு காரு எப்படி அடிக்கிறது வேகமாக. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஊருன்னு தெரியலையே. அப்பா கூட போகிறாங்க. சரி, நம்மளும் அவங்க கூட போகலாம். ஏன்னா நமக்கு அட்ரஸ் தெரியாது விழுப்புரத்தில். ஹைவே மட்டும் தெரியும், அட்ரஸ் தெரியாது. பின்னாடி பார்த்தா லாரி. முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். ஆமாம், அப்புறம் 2 சைட்லேயும் பார்த்துக்கலாம். இது 2 பார்த்தா தான் வேலையாகும். ஏன்னா இல்லைன்னா கேட்டிங்கன்னா இன்னங்க அம்மா வாசனை அடிக்குது. எப்பா உங்கள் தானே ஷோரூம், ஹீரோ ஷோரூம். அந்த பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப். அது தோ இருக்குது. ஒயின் ஷாப் கொடுக்கணும். இங்கேருந்து தான் வந்து எல்லா இதுக்கும் சரக்கு போகுது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது திருக்கோயிலூர், அப்புறம் வந்து செட்டித்தாங்கல், அப்புறம் அரும்பாக்கம், கனகந்தல், அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா கடைகாலுக்கிட்ட இருக்க செஞ்சி, அப்புறம் மழவந்தாங்கல், கனககுப்பம், அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா சோழண்டிபுரம், விளந்த, சொரையப்பட்டு, அப்புறம் மல்லூர்பேட்டை, ஜம்பை, அப்புறம் இன்னும் சில பல ஏரியாக்கள் இருக்கிறது. எல்லா ஏரியாவுக்கும் இங்கே தான் போகுது. எல்லா ஏரியாவுக்கும் இங்கே தாங்க சரக்கு போகுது. ஓகே, நல்ல ஒரு கம்பெனி தான். பொண்ணு போயிடுச்சுங்க. பயங்கரமான தேவதை மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு தான் நம்மளை எங்கள் திருக்கோயிலூர்லேருந்து நம்மளை விழுப்புரம் வரைக்கும் வர வச்சுருக்கான் கடவுள். ஓகேவா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். லாக் பண்ண சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இப்படி ஒரு லைஃப் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு லைஃப்ல நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறது தானே, அதெல்லாம் ஒன்றா பிரயோஜனம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷின் எடுத்து பெட்ரோல் செக் பண்ணுறவங்க ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் சிங்கக்குட்டி காப்பாற்றிடுவார். எப்படி இருந்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரெயின் எலிமினேட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம ஓட்டி அடிக்கணும், கேரண்டி அடிக்கும். நம்பிக்கையாக நம்ம இறங்கி செய்யலாம். நம்மளை செஞ்சு விட்ருவாங்க. இந்த சைடு போனால் போலீஸ் பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஷார்ட் ரூட்டு நமக்கு தெரியும்ல. நம்ம ஏன் இந்த ரூட்டில் வரோம்? நம்ம ஷார்ட் ரூட் எடுத்துக்கலாம். நம்ம ஷார்ட் ரூட் எடுத்து அப்படியே ஹைவேக்கு போனால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, சூப்பராக போகலாம். ஆமாம், ஓகே. ஷார்ட் ரூட் எடுத்துகிட்டு நமக்கு ஏன் இந்த ரூட்டு? ஏன்னா இங்கே போலீஸ் பிடிப்பாங்க. இதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஐயோ, ஓகே. இப்போ நல்லா கிளியராக வாய்ஸ் கேட்கும். நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? நம்ம நேராக போய்ட்டு அப்படியே ரைட் எடுத்தோன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதாங்க. இது போனால் இப்படி ஷார்ட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஏன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஏன்னா அப்படியே ஹைவே தான் லெஃப்ட் சைடில். ஆமாம், இப்போ நமக்கு ஹைவே போகிறது தான் நம்ம. ஐயோ, இந்த சைடு இல்லைங்க, அந்த சைடு அது இருக்குங்களா, அந்த சைடு அப்படியே போய் ரைட் சைடு எடுத்தால் அப்படியே லெஃப்ட் சைடில் எடுத்துட்டோம்னா அப்படியே ஹைவே தான். மன ஜாலியாக போக வேண்டியது தான். ஆமாம், இப்போ தான்டா 100 ரூபா கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணேன் 1 மாதம் கழிச்சு. இந்த ரோட்டில் வந்து வண்டி மறுபடியும் அழுக்காயிடும். செயின் டோர்லாம் கட்டி வாட்டர் வாஷ் பண்ணாங்க க்ளீனாக. இதுக்கே செயின் நூபு வேறு அடித்தான்.
அந்த சைடு போகவே கூடாது. ஏன்னா அந்த சைடு ஹைவே ஒன்று கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஆபத்து ஒன்று. திருப்பி இந்த சைடு வந்தால் ரிஸ்க்கே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கே கிடையாதுங்க. அந்த சைடு அப்படியே ஃப்ரீயாக வரலாம், ஃப்ரீயாக போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஃப்ரீயாக போகலாம். ஆமாம், பார்த்தீங்கன்னா ஹைவே ரெடி பண்ணிட்டாங்க போல். நம்ம எப்பயுமே அந்த சைடு தான் வருவோம். ஆமாம், ஹைவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இருங்க நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணுறேன். ஏன்னா கரெக்டாக கேமரா வச்சா தான் கரெக்டாக தெரியும், ஏன்னா இல்லைனா வேஸ்ட் ஆகிடும். அப்படியே லாக்லேயே காட்டிடுறேன், இதிலே காட்டிடுறேன். எதுக்கு அவ்வளோ இது? ஓகே, அப்படியே ஒன்றும் கிடையாது. அப்படியே இன்னும் வானத்துக்கு தெரியுது. ஓகே, கரெக்டாக இருக்குது. நம்ம பெட்ரோல் செக் பண்ணோம். ஆமாம் மெயினாக ஞாபகம் பார்த்தோன்னே போடா பஸ்ஸுக்காரா. ஏதோ கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் அடிக்கும், அதுக்கு மேலே டவுட்டு. ஓகேங்க, 5 கிலோமீட்டர் தான் அடிக்கும், அதுக்கு மேலே வந்து போகிறது வந்து ரொம்ப சாத்தியமே கிடையாது. நம்ம ஹைவே போய்ட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்பர் 1 ஏடிஎம் தான் நான் செக் பண்ணேன், நிறைய டைம் செக் பண்ணேன், எங்கேயுமே காணோம். இப்போ இதில் ரைட் சைடு கிராஸ் அடிக்க முடியுமா? அவர் ஃபுல் வேகமாக போகிறான். கரெக்டாக லாக் செட்டப் கரெக்டாக தான் இருக்குது. பின்னாடி பார்க்கணுன்னு நான் சொன்னேன், நானே கேட்கல. திரும்பி பார்த்த உடனே தான் டக்குன்னு கார் கிராஸ் ஆகிறான். ஐயோ தேவையில்லாத ரிஸ்க்காக இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக இது. இப்படி ஒரு இடத்துக்கு தான் நான் வரணுன்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஹைவே நினச்சிதான் எப்போயே வந்துருக்கலாம். சரி லாகில் காட்டினா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ எப்படி இருந்தாலும் இது வியூஸ் போகாது. ஆமாம், எதுக்கிட்ட எடுத்து போகிறோன்னா சும்மா நமக்கு ஒரு டைம் பாஸ், பொழுதுபோக்கு. ஆமாம், ஜாலியாக இருக்குது. ஓகேங்க, இந்த சைடு போனால் அப்படி இப்படியும் போகலாம், அந்த வழி தான். நான் சொன்னேன் இது மேலே, அது இதுதான். இப்படியே வந்து இப்படியே ஏறிக்கலாம். இல்லை அது வேறு போல பாருங்க, ஏதோ காலேஜ் போல். இது என்ன காலேஜ் நமக்கு தெரியல. அப்படியே நம்ம வளைச்சிட வேண்டியது தான். நம்ம ஹைவேக்கு வந்தால் ட்ரை பண்ணால் ஹைவேல போய் நின்றுட்டு பேசுவோம் என்ன இதுன்னு. அப்படியே வளைச்சிட வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா பெட்ரோல் காலி, போய் பெட்ரோல் போட்டால் தான் சரி வரும். வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக கேட்குது. ஏன்னா பின்னாடி சைடு வந்து பார்க்காதனால டக்குன்னு இவன் கிராஸ் ஆகிறான். யார் காரன் வந்து டக்குன்னு கிராஸ் ஆகிட்டான். அதனால் ஆபத்தில் முடிஞ்சிடும் போல் இருக்கு. இப்போ இங்கே தான் கரெக்டாக டேர்ன் பண்ணோம். கொஞ்சம்லாம் நம்மளை காலி பண்ணிருப்போம். அங்கே பார்த்தேன் திரும்பினா லெஃப்ட் சைடு மிரரை டக்குன்னு வச்சிடணும். ஏன்னா அப்புறம் தான் வந்து நம்ம இப்படி ரைட் சைடு வந்துட்டோன்னா அவங்க லெஃப்ட் சைடு போயிடுவாங்க. இதுன்னு திரும்பிக்கலாம். ஆமாம், திரும்பத்தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னு கேளுங்க, டக்குன்னு காரு இல்லை பைக்கு இல்லை ஏதாவது வந்து இடிச்சிடும். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல். பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்ட போய் பார்த்து எதுக்குடா வந்து பார்க்கணும் அப்படின்ற அது ஒரு பேச்சாகும். அதனால் வந்து நம்ம கேட்க தேவையில்ல, எவனோ எதாவது பண்ணுறான், காரை அடிக்கலாம் போகலாம். சரி ஓகே, எங்கே நிறுத்தி தான் நம்ம இது பண்ணலான்னு பார்ப்போம், நிறுத்தி பார்ப்போங்க. அந்தாண்ட சைடு போனால் இன்னும் சூப்பராக இருக்குது வியூ. ஓகே, இதெல்லாம் லாகில் வந்து நல்லாயிருக்கும். கட்டாக கூடாதுன்னு வேண்டினே இருக்கிறேன், பயமாக இருக்குது எங்காவது கட் ஆகிடுமோ. ஓகே, அப்படின்னு திரும்பி பார்க்க வேண்டியதான். சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. ஓகேங்க, லாகில் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஹைவேல வந்துனா நல்லா ஜாலியாக தான் இருக்குது. கீழே ஏதோ போலீஸ்காரன் பிடிக்கிறான் போல். ஐயோ, நமக்கு ஏன்டா தேவையில்லாத வந்தோமா பார்த்தோமா அப்படியே உடனே கிளம்பிட வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. சரி நிறுத்தி க்ளீனாக பேசலான்னு பார்த்தா இவனுங்க விடமாட்டானுங்க போலையே. ஹைவேல 1008 லாரிக்காரன் வரான். சரி ஓகேங்க, அப்படியே கிளம்பிட வேண்டியதான்.
ஹைவேக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், காலேஜ் சொன்னான். காலேஜ்னால் நேராக போய்ட்டவனே கிடையாது. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு தான் காலேஜ் போனோம். ஏன்னா சும்மா ஒரு விசிட் மாதிரி ஒட்டு வர வேண்டி தான். சூப்பராக இருக்குது. ஒரு நெல்லுலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி பார்க்கணும். நான் பின்னாடியே பார்க்க மாட்டேறேன், ரிஸ்க்கு. ஒருவேளை ஹைவேக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ செக் பண்ணிட்டு சரி இப்போயே ஒன்றே லாக் போட்டுடலாம் யூடியூப்பில். ஏன்னா இப்போ யூடியூப்பில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்லோட் ஆக. நம்ம நெக்ஸ்ட்டு லாக் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்தாச்சு முடிச்சாச்சு. ஹைவேக்கு வரணும்னு நினச்சா ஹைவேக்கு வந்தாச்சு. இப்போ ஹைவே முடிச்சாச்சுங்க. அப்படியே முடிச்சாச்சுன்னா என்ன பண்ண, இருக்கிற வீடியோவை அப்லோடு போட்டுருணும். அப்லோடு போட்டால் அது மாதிரி அப்லோட் ஆகும் போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ என்ன பண்ணால் ஃபுல் செட்டப்பையும் கைட்டணும். ஃபுல் செட்டப்பையும் கைட்டிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணிட்டு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், என் அக்கௌண்ட்டில் 40 ரூபா இருக்குது. எங்காவது போய் ஒரு இடத்துல நின்று வாங்கி சாப்பிட்டு சரி இப்போ இந்த வீடியோ இப்படி இது பண்ணிட்டேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு லாக் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஃபோன்பே ஆக்சுவலி இந்த ஒர்க் ஆகலை. அதனால் வந்து இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இந்த ரைட் தான் இப்போ நம்ம எடுக்கணும். நம்ம வந்த வழி பார்த்தீங்கன்னா போகலான்னு பார்த்தோம். அங்கே ஒரு பள்ளமாக இருந்துச்சு. சுத்தமாக அந்த வழியாக போக முடியாது போல். இப்படி தான் சுற்றிட்டு தான் போகணும். ஆமாம், ஹைவே லாரிக்காரன் இந்தாண்ட சைடு லாரி, இந்தாண்ட சைடு காரு, எப்படி போகிறதுன்னு தெரியல. இந்தாண்ட சைடு 2 வீலரு. ஆமாங்க, நம்ம பவர் ஆன் பண்ணுற இடத்துல வந்து மவுண்ட் போட்டு டைட் பண்ணியாச்சு போல். இந்த சைடு பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. நமக்கு எங்கே தேவையில்லாத இந்த சைடு வந்தால் மாட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாத ரிஸ்க் ஆகிடுங்க. அதனால் வந்து நம்ம அப்படியே பூந்து பள்ளமானாலும் பரவாயில்ல, 1 வேல கூட அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே இறங்கிட்டு கூட நம்ம லாக் பண்ணலாங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இந்த வழி. ரிஸ்க்காக இருக்குன்னு இல்லை, இப்போதைக்கு கையில் ஆர்சி புக்கு, லைசன்ஸு, இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து போனால் போலீஸ்காரங்கிட்ட மாட்டிப்போம். இது பார்த்திங்களா என்ன காலேஜ், ஏழுமலையான். அதுக்கப்புறம் படிக்க இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ் தெரியுது, விழுப்புரம் போட்டிருக்கு. பட் காலேஜ் ஆனால் சூப்பராக இருக்கும் போல். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு அதுதான், என்ட்ரன்ஸு தான். பிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பிஎட் காலேஜ். ஆமாம், இது ஒரு பிஎட் காலேஜ், ஒரு தரமான காலேஜ் பார்த்துக்கங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது, செட்டப்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்படியே போயிட்டு நம்ம அந்த வழியாக சூஸ் பண்ணிடலாங்க. பெஸ்ட்டுங்க. பெட்ரோல்னால் பரவாயில்ல, அடைக்கிது வண்டி. ஆமாங்க, பெட்ரோல் காலிங்க. எப்படி இருந்தாலும் பெட்ரோல் பங்கு போய் போட்டே ஆகணும், வேறு வழி இல்லை. பெட்ரோல் பங்கு போய் போட்டு பெட்ரோல் போகலான்னு பார்த்தாலும் இந்த சைடு போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. நம்ம தேவையில்லாத ரிஸ்கில் மாட்டிப்போம். அதனால் வந்து நம்ம வந்த வழியாக போயிட்டு பக்கத்துலேயே ஒரு பங்க் இருக்குங்க, அந்த பங்க்கில் போய் போட்டுக்கலாம் பெட்ரோல். ஏன்னா நம்ம நேரமே சரியில்லாமல் இருக்குது. இதில் வந்து மாட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க போலீஸ்கிட்ட. ஆமாம், அதனால் வந்து அவனுங்க வேறு ஃபைன் போடணுங்க. கரெக்டாக கேட்குது. அவனுக்கு வந்து ஃபைன் போடணுங்க. நமக்கு ஏங்க அந்த ஃபைன்லாம் தேவையில்லாத தலைவலி. அதனால் வந்த வழியாக போகலான்னு பார்த்தா வந்த வழியில் இதோ பாருங்கள், இதுதான் வந்த வழி. வந்த வழியில் சரியான பிளாஸ்ட்டாக இருக்கும் போல். இதில் இறங்குறது ரொம்ப கஷ்டங்க. வண்டி போயிடும் போல். பரவாயில்ல, இறக்கிடுவோம். ஆமாம், ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு சுற்றிட்டு வரணுங்க ஹைவேல. அவ்வளோ தூரம்லாம் சுற்றிட்டு வந்தால் நமக்கு செட் ஆகாது. அதனால் பள்ளமாவது கிள்ளமாவது எல்லாத்துலேயும் இறக்கிட வேண்டியது தான். ஆமாம், வண்டியை நான் நேராக போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் வந்து போட போகிறேன். பெட்ரோல் போட போகிறேன்னா எப்படி, அது லாகில் வராது. ஏன்னா அமௌண்ட் இருந்தால் தான் இறங்கினா வண்டியே போயிடும் போல் இருக்குங்க. வெயிட் பண்ணுங்க, நான் இறக்கிடுறேன். ஆமாம், இறக்கத்தான் பெஸ்ட். இதில் வழி இல்லை. விடும் போட்டிருக்கேன். அந்த சைடு எதாவது கட்டு இருக்கா? அந்த சைடு எதாவது கட்டு இருக்கா? இப்படியே போய் தான் வரணுமா? ஓகேங்க, லாக் செட்டப்லாம் கரெக்டாக இருக்குது. இப்படி போனால் வண்டி போய்டும். பெட்ரோல் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படி போயிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கு மேலே இந்த வண்டிக்கு செலவு பண்ண முடியாது. எவ்வளோ செலவு பண்ணிட்டா காசு. 2 டயரு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ஏர் ஃபில்ட்ரு, பத்தாததுக்கு அதுவே கிட்டத்தட்ட 2 டயரே 3000 வந்துச்சுங்க. 3000
செயின் ஸ்ப்ராக்கெட் ஒரு 1500, ஏர் ஃபில்ட்ரு ஒரு 300, அப்படி இப்படி லேபர் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து அதுவே ஒரு 5 ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சுங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு நான் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு 32,501 கிலோமீட்டர் இருக்குது. அதாவது நம்ம 32,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த ஹேண்டில் க்ரௌஸ் போட்டாச்சு இப்போதைக்கு 100 ரூபா, வாட்டர் சர்வீஸ் ஒரு 100-200 அவ்வளோதான். இந்த ஒரு பெட்ரோல் ஒரு அதான் எல்லாத்தையும் சேர்த்து 150 ரூபா வந்துருச்சு. 350 ரூபா இப்போ கணக்கு. ஆமாங்க, இன்றைக்கி மட்டும் நம்ம 400 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். ஆமாம், இன்றைக்கி செலவுன்னு பார்த்தா 400 ரூபா. வேலைக்கு போகிறவனால கூட இவ்வளோ செலவு பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் பண்ண முடியும். ஆமாங்க, இப்போ அந்த சைடு போலீஸ் பிடிப்பாங்க, நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. அந்த சைடு இறக்கிருக்கலாம், சரி பள்ளமாக இருக்குது வண்டி, அந்த கீழே சைலன்சர் அடி வாங்குவோம் அதனான்ற ஒரு பயத்தில் தான் நம்ம போகல இப்போ. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா அதே வழி வந்தாச்சு. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா கேளுங்க, போலீஸ் கிளீஸ் யாரும் பிடிக்க மாட்டாங்க. நமக்கு எங்கே தேவையில்லாத வேலை போய் மாட்டிக்கிட்டு அவன் பேசுகிற பேச்சு வேறு நம்மளால் தாங்க முடியாது. ஒன்று வண்டி மேலே ஃபைனை போட்டு விட்ருவான். அதனால் நம்ம வந்து நேராக போயிட்டு ஃபோன்பேயில் போய் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா வண்டி சுத்தமாக ட்ரை ஆகிற ஸ்டேஜில் இருக்குங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளால் தள்ள முடியாது. சரி போ, ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுறேன். ஏன்னா வந்து சுத்தமாக ட்ரை. நம்ம சரி அமௌண்ட் எடுத்துகிட்டு சரி அதையும் லாக் பண்ணலான்னு பார்த்தா அது லாக் பண்ணதுக்கு செட் ஆகாது. சரி ஓகே, இதான் பண்ணலாம் அப்படின்றதுனால பண்ணியாச்சு. ஓகே பாய். போடுண்ணா. ஓகே, 110 ரூபாய்க்கு போட்டாச்சு. இப்போ கரெக்டாக திருக்கோளூர் போங்க. நல்ல வேலை அமௌண்ட் அனுப்பிச்சவொடனே சரி நான் இதை லாக் ஆஃப் போடலான்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீயே போடுப்பா, வேறு ஆளுக்கு போட முடியாது அப்படின்ட்டாருங்க. சரி நம்ம பரவாயில்ல, அப்படியே போய்ட்டு நேராக என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒன்றும் பண்ணல, அப்படியே அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டு அப்படியே அதை லெஃப்ட் சைடு பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டக்குன்னு வண்டிக்காரன் வருவாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன். அவன் என்ன சொன்னான், சரி நான் வந்து இது பண்ணலான்னு இருந்தேன். சரி செட்டப் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணலான்னு பார்த்தேன். சரி அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ போடுப்பா, நீ போட்டால் தான் எல்லோரும் போட முடியும் அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம ஒன்றுமே பண்ணலங்க. அப்படியே டைம் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:30. சரி அந்த லைனுக்கு வருவோம். அப்படியே சரி நீ போட்டால் தான் இதுவாக சரி அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து இதை கண்டினியூ போட்டு அப்படியே அதை ஒரு லாகாக போட்டுடலாம் அப்படின்றதுனால லாகாக போட்டுச்சுங்க. இப்போ நேராக விழுப்புரத்துலேருந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இப்போ விழுப்புரத்துலேருந்து கிளம்பியாச்சு, நம்ம நேராக திருக்கோளூருக்கு தான் போக வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஆமாம், கொஞ்சம் லாக் அதிகமாக எடுக்கலான்னு போனால் கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் கொஞ்சம் லாக் பண்ணலாம். சுத்தமாக வியூஸே இன்க்ரீஸ் ஆகலை. பார்ப்போம், இந்த லாகில் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா வந்து இது முறையான லாங்க. ஏன்னா நான் சொல்ல அந்த வயசு தான் சவுண்டு கேட்குது, அந்த வயசு தான் சவுண்டு கேட்குது. சார்ஜர் ஒரு 60% இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. நான் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன், அது 110 140 ரூபா காலி. இது மேலே காசு இல்லை. நேராக வந்து வீட்டுக்கு போனால் போதும். 70 கிலோமீட்டரு 72 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். அதான் லாங் தான், ஹைவே தான். கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். 50 கிலோமீட்டர் தாராளமாக போகும். 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம நார்மலாக சுற்ற தந்தாலும் சுற்றிக்கலாம். அங்கே விழுப்புரத்துலேயே சுற்றிக்கலாம். திருக்கோளூர் போய் சுற்றணும்னு அவசியம் கிடையாது. வேஸ்ட்டு திருக்கோளூர் போனால் இங்கே விழுப்புரத்தில் சரி அப்படியே ஜாலியாக சுற்றிக்கலாம் அப்படின்றதுனால. அப்படி போனால் ரயில்வே ஸ்டேஷன் போகலாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகலாமா வேணாமான்னு பார்த்தா சரி இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணாம். ஆமாம், ஏன்னா வந்து அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் பார்ப்போம், போலீஸ் இல்லைன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு சும்மா அப்படியே ஒரு ஜென்ரலாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வந்துடலான்னு பார்க்குறேங்க. பார்ப்போம், போலீஸ் இல்லைனா போலீஸ் இருந்தால் நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே நம்ம கட் அடிச்சுக்க வேண்டியது தான்.